பிரபல இன்ஸ்டாகிராம் பிரபலமான விஷ்ணு மீது ஏற்கனவே ஒரு சர்ச்சை வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது. பெண் ஒருவரிடம் தவறாக வீட்டில் அத்துமீறி நுழைந்து நடந்து கொண்டதாகவும் அதற்கு மன்னிப்பு கேட்கும் வீடியோ என்பது வெளியாகினது. இது தொடர்பாக விஷ்ணு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தன்னை வீடியோ எடுத்து மிரட்டுவதாக ஒரு புகார் அளித்திருந்தார். ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டதே அவரது மனைவியும் பிரபல யூடியூபருமான அஷ்மிதா தான் என்ற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்தார்கள். இவ்வாறு மாறி மாறி குற்றச்சாட்டு முன்வைத்துக் கொண்டிருந்த நிலையில் கடந்த மாதம் அவரது மனைவி அஷ்மிதா விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரில் தனது கணவரான இன்ஸ்டா பிரபலமான விஷ்ணு தன்னை தொடர்ந்து தாக்கி துன்புறுத்துவதாகவும் அதே நேரத்தில் தன் பெயரை பயன்படுத்தி ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங்கில் பலரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்வதாகவும் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக மோசடி செய்த புகார்கள் தொடர்பாக புகார்கள் அனைத்தும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்தது. இதில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 50 லட்சத்திற்கும் மேலாக சுமார் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி என்பது நடந்திருக்கிற காரணத்தினால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புகாரின் பேரில் பிரபல இன்ஸ்டாகிராம் பிரபலமான விஷ்ணுகுமார், அவரது மனைவி அஷ்மிதா மற்றும் அவரது தாய் ஆனந்தி மற்றும் தங்கை ஸ்ரீவித்யா ஆகிய 4 பேர் மீதும் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 4 பேரும் குடும்பமாக சேர்ந்து சந்திரசேகரன் என்ற முதியவரின் குடும்பத்தை தனித்தனியாக ஏமாற்றி மொத்தமாக 1,62,00,000 ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் விஷ்ணு மீதும் அவரது மனைவி அஷ்மிதா மீதும் தாய் தங்கை ஆகிய 4 பேர் மீதும் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் தனித்தனியாக பழகி அவர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் வசூல் செய்து மொத்தமாக இந்த மோசடியை நடத்தி வந்திருப்பதாகவும் தனது பேரில் நடத்தி வரும் ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனியில் இவற்றை முதலீடு செய்து லாபம் பெற்றுத் தருவதாக கூறி ஒரு குடும்பமாக சேர்ந்து மற்றொரு குடும்பத்தை ஏமாற்றியதாக இந்த புகார் என்பது தெரிவிக்கப்பட்டது. இது போன்று எத்தனை பேரை விஷ்ணு மற்றும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் ஏமாற்றியுள்ளார்கள் என்பது குறித்து தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே பிரபல மேக்கப் ஆர்டிஸ்டான அஷ்மிதா தன் பெயரை பயன்படுத்தி தான் இந்த மோசடியை விஷ்ணு செய்ததாக கூறியிருந்த நிலையில் அவர் மீதே இந்த வழக்கும் பாய்ந்திருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.